Hi everyone. P block element பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ P block elementல லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஆக்சிஜன் படித்தோம். ஓகே, அண்ட் லேட்டர் ஓசோன் படித்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து சல்ஃபர் பற்றி படிக்க ஆரம்பிப்போம். அதாவது குரூப் 16 எலிமெண்ட் சாலோஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலினியம் அண்ட் பொலோனியம். ஓகே, ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலினியம் அண்ட் பொலோனியமில் ஆக்சிஜனை பற்றி கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டோம். ஓகே, நவ் இட்ஸ் டைம் டு ஸ்டடி சல்ஃபர். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோங்கிறத சின்னதாக ஒரு ரிவிஷன், குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் திங் வந்து O3 பார்த்தோம். ஓகே, O3 இஸ் அன் அலோட்ராப்னு நமக்கு தெரியும். ஆக்சிஜனோட இன்னொரு அலோட்ராப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோட்ராப்னா என்ன? Allotrope which has same atomic number. Okay, same atomic number but different physical and chemical properties. அதுதான் வந்து அலோட்ராப்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஓசோனோட அலோட்ராப் போட்டோம். ஓகே, அப்புறம் என்ன பார்த்தோன்னா ஓசோன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்தோம். அண்ட் நேச்சுரலாக எப்படி டிப்ளீட் ஆகுதுங்கிறதும் பார்த்தோம். சரியா? தென் அதுக்கப்புறமா யூஸிங் ப்ராட்ஜி ஆக்சிடைசர். ஓகே, ஐம் சாரி, ப்ராட்ஜி ஓசோனைசர். ஓகே, இது வந்து ஒரு apparatus. ப்ராட்ஜி ஓசோனைசர் வச்சு we can easily create ozone in the surface of the earth. ஓகே, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓசோன் பார்த்தோம். அண்ட் அதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்த்தா அந்த சாலிட், லிக்விட், கேஸ்லாம் விட்டுட்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா அது வந்து தெர்மோடைனமிக்கலி இட் வாஸ் அன்ஸ்டேபிள்னு பார்த்தோம். கரெக்டாக? தெர்மோடைனமிக்கலி இட் வாஸ் அன்ஸ்டேபிள். வை? பிகாஸ் டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து இட் ஹேஸ் நெகட்டிவ். ஓகே, ஒன்ஸ் டெல்டா ஹெச் நெகட்டிவ்னு என்ன அர்த்தம்? டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ். ஓகே, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஆல்சோ நெகட்டிவ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் thermodynamically it is unstable. சரி, அண்ட் டெல்டா ஹெச் நெகட்டிவ்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓசோன் இஸ் அன் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு பார்த்தோம். கரெக்டாக? ஈஸியாகவே இன்னொரு எலிமெண்ட் வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணிவிடும் ஓசோன். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன் பார்த்தோம். ஓகே, அண்ட் லேட்டர் நம்ம யூஸ் பார்த்துட்டு we have finished the topic. ஓகே, now ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, அண்ட் இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சல்ஃபரோட இம்பார்ட்டன்ட் உங்கள் ஆக்சிஜனை பற்றி படிக்கிறது தான். சரியா? ஆக்சிஜன் படிக்கிறதுக்கு ஐ திங்க் நம்ம ஒரு 4 வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த லெசன் கம்ப்ளீட் உங்கள் தியரி தான். ஓகே, தேர் இஸ் நத்திங் மச் டு திங்க், தேர் இஸ் நத்திங் மச் டு சே கான்செப்சுவலி. ஓகே, கம்ப்ளீட்லி தியரி சாப்டர். ஸோ கன்ஃபார்மாக ரொம்ப நல்ல நோட்ஸ் எடுங்க. தியரிட்டிக்கலாக எழுத போகிறோம் இந்த லெசன். நம்ம என்ன தான் கான்செப்டுவலாக படித்தாலும் லெசன் எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதுகிறப்ப we need to get certain good words to show the answer. ஓகே, உங்கள் ஆன்சர் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு சில குட் வேர்ட்ஸ் தான் தேவைப்படும். சரியா? அதுக்கு கண்டிப்பாக என்சிஆர்டி நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா கான்செப்டுவலாக படித்தது மட்டும் பத்தாது, we need to know how to write and how to exhibit. ஓகே, இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் வேணால் எடுத்துக்கோங்களேன். ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சிருக்கோம்ல. வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகே, பட் ஒன்ஸ் உங்களை வந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, ஓகே, அதை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, ஓகே, இந்த டாபிக் படித்ததுக்கான அர்த்தமே இல்லை. என்ன சொன்ன புரிஞ்சா? வேவ் ஆப்டிக்ஸ் வந்து படிச்சிட்டான். ஓகே, இவன் படித்து முடிச்சிட்டான் ஃபுல்லாக. இவனுக்கு எல்லாமே தெரியும். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னு தெரியும், சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னு தெரியும். ஓகே, அண்ட் டிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், அதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அது எல்லாமே இவனுக்கு தெரியும். ஓகே, பட் எக்ஸாமில் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து ஒரு நியூமெரிக்கலோ இல்லை அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ கேட்டு, ஓகே, இவனால் அப்ளை பண்ண முடியலனாக்கா தெர் இஸ் நோ யூஸ் இன் நோவிங் இட். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காது. கரெக்டாக? யூ நீட் டு நோ டு ரெப்ரசன்ட் திங்ஸ் இன் யோர் எக்ஸாமினேஷன். ஓகே, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி உங்களோட
ரீடிங் அது ஃபுல்லாக உங்கள் கையில் தான். என்னோடய வேலை என்னன்னாக்கா ஐ கேன் ஒன்லி ஷோ யூ த பாத். ஓகே, இப்படி படிச்சிங்கன்னா இந்த டாபிக் ஈஸி, இப்படி படிச்சிங்கன்னா இந்த டாபிக் ஈஸி, இந்த டாப்பிக்கில் இதுதான் கஷ்டம். ஓகே, இந்த டாப்பிக்கை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் யுவர் டியூட்டி டு கோ த்ரூ த சாப்டர் வெரி வெல். அண்ட் அதுக்கப்புறம் அது எப்படி எழுதணும், ஓகே, அது ரிலேட்டடாக இருக்க கொஸ்டினில் எப்படி வருதுங்கிறதெல்லாம் பார்க்குறதுலாம் உங்கள் டியூட்டி. ஓகே, ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்தாலே போதும், வி வில் கெட் 95%, 100% நினைக்காதீங்க. கம்ப்ளீட்லி உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இதுக்கு வந்து இதுவாக இருக்க போகுது. இது ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறது ஒரு ஜஸ்ட் கிளாரிட்டி. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் பில்டிங் ஆகிடுச்சு. கான்செப்ட் பில்ட் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இருக்குது. கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்க்கணும். ஓகே, நான் சும்மா லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணணும்னு லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஃபுல்லாக தரோவாக ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனை அனலைஸ் பண்ணணும். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டண்ட் கிடையாது, அனலைஸ் பண்ணணும். செகண்ட் திங், இது வந்து ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர். அடுத்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். மேபி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏபிசி புக்கோ இல்லை ஏதோ ஒரு புக்கு வாங்கிட்டு அதில் இருக்க கொஷின் எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். தேர்ட் திங், எக்ஸசைஸில் இருக்க எல்லா கொஷினும் சால்வ் பண்ணணும். எக்ஸாம்பிளில் இருக்க எல்லா கொஷினும் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் பண்ணால் தான் 100% தரவாவீங்க. ஓகே, இது எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டேன், நோட்ஸை மட்டும் எடுத்துட்டேன்னா நோ, யூ won't get any result and you won't learn anything. ஓகே, ஸோ கைண்ட்லி ஃபாலோ, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த லெசன் ஆரம்பிப்போம். சல்ஃபர். ஓகே, ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். நெக்ஸ்ட் சல்ஃபர் பற்றி பார்ப்போம். சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16 அண்ட் அட்டாமிக் மாஸஸ் 32 எல்லாருக்குமே தெரியும், சரியா? அண்ட் நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொன்னேன், சல்ஃபர் வந்து 2 ஃபார்மில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம்னு பார்த்தா சல்ஃபர் 2ல் இருக்கும். ஒன்று S8 அண்ட் S6 வந்து சல்ஃபர் வந்து கிடைக்கும், சரியா? இது வந்து பாலியாட்டமிக் மாலிகுல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அலோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர். 2 அலோட்ரோப் இருக்குது சல்ஃபருக்கு. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்டு எக்ஸாம் கொஷின் கூட. சல்ஃபரோட 2 அலோட்ரோப் என்னன்னு கேட்டு டேரெக்டாக தே வில் ஆஸ்க் ஃபார் 5 மார்க் கொஷின், சரியா? 5 மார்க் கொஷினில் ஒரு பாட்டை கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இல்லை. தனியாக கேட்டால் ஒரு 3 மார்க்ஸோ இல்லை 2 மார்க்ஸோ கூட கேட்கலாம், சரியா? ஸோ 2 அலோட்ரோப் இருக்குது, அதாவது ஆல்ஃபா சல்ஃபர் அண்ட் பீட்டா சல்ஃபர். ஓகே, சல்ஃபருக்கு 2 அலோட்ரோப் இருக்குது, ஆல்ஃபா சல்ஃபர் அண்ட் பீட்டா சல்ஃபர். அண்ட் அலோட்ரோப்னா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கே சொல்லியிருக்கேன், சரியா? சேம் அட்டாம் பட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ let's just differentiate alpha sulfur and beta sulfur. சரி, இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, இல்லை எதுவும் கான்செப்ட்ஸெல்லாம் சொல்லணுன்ட்டு எதுவும் இல்லை. யூ நீட் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. ஓகே, இதை வந்து கொஷனாக கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ ரொம்ப கூலாக படிங்க, மனப்பாடம் பண்ண தேவை, ரொம்ப பொறுமையாக படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா? ஃபர்ஸ்ட் திங், இதோட கலர் பார்க்கறதுக்குன்னே ஆல்ஃபா சல்ஃபர் வந்து ராம்பிக் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அண்ட் பீட்டா சல்ஃபர் வந்து மோனோக்ளினிக் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆல்ஃபா சல்ஃபர் ரோம்பிக் ஷேப், பீட்டா சல்ஃபர் மோனோக்ளினிக், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் பெரிய கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஜஸ்ட் லிசன் அண்ட் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட், அதோட கலர் பார்த்தா எல்லோ கலரில் இருக்கும். எதுனா ஆல்ஃபா சல்ஃபர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். வேறஸ் பீட்டா சல்ஃபர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஆல்ஃபா சல்ஃபர் எல்லோ கலர், பீட்டா சல்ஃபர் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 385.8 கெல்வின். ஓகே, ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது? 385.8 கெல்வின். அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேருந்து நியர்லி எவ்வளோ, ஒரு 12 டிகிரி செல்சியஸ் தான் அதிகம் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது, சரியா? ஆல்ஃபா சல்ஃபருக்கு 385.8 கெல்வின் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபார் பீட்டா சல்ஃபர் வந்து 393 கெல்வின். ஓகே, ஸோ இது 2 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தோம்னா 2.06 இருக்கும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னா என்ன? ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, வெயிட் ஆஃப் மாலிக்யூல். ஓகே, என்னது? யூனிட் வெயிட் ஆஃப் த மாலிக்யூல். இப்போ இந்த இடத்துல சல்ஃபர் டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் பண்ணோம்னாக்கா வி வில் கெட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சல்ஃபர் வந்து 2.06 அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் திஸ் ஒன் பீட்டா சல்ஃபர் இஸ் 1.98. ஓகே, இந்த solubility பார்த்தோம்னா it is insoluble in water. Okay, but benzene, alcohol and ether கூடலாம் soluble. Whereas beta sulfur வந்து it is soluble in CS2. Okay,
பட் இட் இஸ் நாட் soluble in H2O. ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து வாட்டர் கூட soluble கிடையாது. ஓகே, ரெண்டுமே வந்து வாட்டர் கூட soluble கிடையாது. ஓய், சரி, இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இது வரைக்கும் எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தது எல்லாமே சரியா? ஒரு 5 பாயிண்ட் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். 1 2 3 4. ஓகே, 4 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 பாயிண்ட்டுமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. கலர் பார்த்தாச்சு, மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தாச்சு, அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் இன்சாலுபிள் இன் வாட்டர்னு சொன்னேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சாலுபிள் இன் வாட்டர்னால் என்ன அர்த்தம்? சரி, ஒரு விஷயம் வாட்டர் கூட சால்யூபிளாக இருக்கணும்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா போலாராக இருக்கணும். ஓகே, போலாராக இருந்தால் மட்டும்தான் வாட்டர் கூட சால்யூபிளாக இருக்கும் சரியா? பட் இந்த இடத்துல சல்ஃபர் வந்து இட் இஸ் அ நான் போலார் எலிமெண்ட். ஓகே, நான் போலார் எலிமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, சல்ஃபருக்கு அட்டாமிக் ஷேப் என்ன சொன்னேன் நான், ஐ மீன் அட்டாமிக் ஃபார்ம் என்ன சொன்னேன்? சல்ஃபர் இஸ் அவைலபிள் இன் S8 அண்ட் S6 ஃபார்ம். ரைட் வரும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இது S8 ஆர் S6 ஃபார்மில் இருக்கப்போ ஓகே, இதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்க போகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் SO2 எடுக்கிறேன். ஓகே, சல்ஃபரோட இன்னொரு ஃபார்ம் அடுத்து நம்ம அதை பற்றி படிக்க போகிறோம். SO2 எடுக்கிறேன். இதில் சல்ஃபரும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது, சல்ஃபருக்கு ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது. கரெக்டாக? ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் சேஞ்ச் வர்றதுனால தெர் வில் பி அ சேஞ்ச் இன் போலார். ஓகே, ஸோ இது வந்து போலார் மாலிகுலாக இருக்காது, இது வந்து நான் போலராக இருக்கும். டிஃப்ரென்ஸ் இன் போலார் க்ரியேட் ஆகுது, அதனால் நான் போலராக இருக்குது. ஸோ SO2 வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்யூபிள் பண்ணிடலாம், வாட்டரில் வந்து கலந்துடலாம். ஓகே, வேறு S8 அண்ட் S6 என்ன ஆகிடுச்சுன்னா சேம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது. ஓகே, சேம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிறனால எல்லாமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் புல் கொடுக்கும் அப்படி வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் புஷ் அண்ட் புல் கொடுக்கறனால தே ஆர் நான் போலார். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஏன் சேமாக இருக்குன்னா, சல்ஃபர் 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 எல்லா இடத்துலையும் சல்ஃபர், எல்லாத்துக்கும் ஒரே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதான் சொன்னேன். ஓகே, பட் SO2வில் எப்படி? SO ரெண்டு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. இது ரெண்டுக்கும் வேறு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, சல்ஃபருக்கு வேறு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகே, திஸ் இஸ் த ரீசன் தட் சல்ஃபர் இஸ் இன்சாலபிள் இன் வாட்டர், பட் பென்சீன், ஆல்கோஹால், ஈத்தர் இது கூட தான் வந்து இது சால்பிள். அதே மாதிரி தான் நம்மளோட பீட்டா சல்ஃபரும் இட் இஸ் இன்சாலபிள் இன் வாட்டர், பட் பென்சீன், ஆல்கோஹால், ஈத்தர் அண்ட் CS2லலாம் வந்து this thing is also a soluble sulfur. Okay, next preparation பற்றி பார்த்தோம்னாக்கா, சல்ஃபர் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் சல்ஃபர் ரோல் இன் CS2. ஓகே, ஒன்றும் இல்லைனா இப்போ மைனிங் பண்ணுறோம். ஓகே, மைனிங் பண்ணி யூ ஆர் கெட்டிங் சல்ஃபர். ஓகே, அந்த சல்ஃபரை ஒரு ரோலாக க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ரோலாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CS2 அது வந்து சொல்யூஷனாகவும் இருக்கலாம், இல்லை வந்து சாலிடாக இருக்கலாம். ஓகே, மோஸ்ட்டாக சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. சொல்யூஷனில் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பீட்டா சல்ஃபர், ஐ மீன் ஆல்ஃபா சல்ஃபர். ஓகே, அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் ஆஃப் பீட்டா சல்ஃபர் இஸ் இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னாக்கா, உங்களோட ஆல்ஃபா சல்ஃபர் இருக்குல்ல, ஆல்ஃபா சல்ஃபரை ஒரு சைனா டிஷ்ஷில் போட்டுருங்க. ஓகே, சைனா டிஷ்ஷில் போட்டு இனிஷியலாக அதை என்ன பண்ணுங்கள், ஹீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன ஆகும், ஆல்ஃபா சல்ஃபர் வில் மெல்ட். ஓகே, மெல்ட் ஆனால் ஒரு வாட்டர் ஃபார்மெட்டில் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஓகே, இதை கொண்டு போய் இஃப் யூ கீப் இட் இன் ஃப்ரிட்ஜ், ஓகே, இல்லைனா கெமிக்கலாக சொல்லணுன்னாக்கா we need to cool this liquid. அப்படி கூல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, மேலே இருக்க போர்ஷன் ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே, மேலே இருக்க சல்ஃபர் ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே இருக்க சல்ஃபர் வில் பி ஸ்டில் இன் லிக்விட் ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சோம்னா என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயர் மட்டும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுது, உள்ளுக்குள்ளே தண்ணி அப்படியே இருக்கும். கரெக்டாக போக போக தான் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் சைனா டிஷ்ஷில் என்ன ஆகுது, மேலே இருக்க சல்ஃபர்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் இருக்குது. ஓகே, இந்த உள்ளே இருக்க தண்ணி தான், இந்த உள்ளே இருக்க சல்ஃபர் தான் உங்களோட பீட்டா சல்ஃபர். ஓகே, அது எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த இடத்துல ஹோல் போட்டுட்டு ஜஸ்ட் இதை இன்வெர்ட் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்க சல்ஃபர் எல்லாம் வந்துடும். அதுதான் வந்து பீட்டா சல்ஃபர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சல்ஃபர், ராம்பிக் சல்ஃபர் அண்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா ட்ரான்சிஷன் ஸ்டேட்னா என்ன, ஐ மீன் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர்னா என்னன்னாக்கா, நான் 2 விஷயம் சொல்கிறேன் கவனிங்க. ஆல்ஃபா சல்ஃபர் இஸ் ஸ்டேபிள் அட்
369 or below. Okay, alpha sulfur எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்னா 396 Kelvin or beloவாக இருந்தால் alpha sulfur will be stable. Similarly, beta sulfur is stable at 369 and above. Okay, நான் என்ன சொல்கிறேன்னா alpha sulfur 396 and below stable, beta sulfur வந்து 396 and above stable. Okay, transition temperature என்னன்னாக்கா இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்னாச்சு, ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்குது. at 396 Kelvin both alpha sulfur and beta sulfur is stable. Okay, இந்த மாதிரி டெம்பரேச்சரை we call it as transition temperature. Okay, so at 369 temperature alpha and beta both are stable and this temperature is known as transition temperature. Okay, and hence the temperature at which alpha and beta sulfur both are stable is known as transition temperature. Okay, transition temperature புரிஞ்சா இது ஒரு முக்கியமான 2 mark question. Okay, அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னன்னாக்கா, இட் எக்ஸிஸ்ட் இன் 2 ஷேப்ஸ். சல்ஃபர் வந்து 2 ஷேப்பில் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா, ஒன் என்னன்னாக்கா இட் என்ன சொல்லுவாங்கன்னா டபிள்யூ ஷேப்டுன்னுவாங்க, இல்லைனா க்ரவுண்ட் ஷேப்டுன்னுவாங்க. ஓகே, either it is a W or crowned ஷேப்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஷேப் என்னன்னாக்கா சேர் ஷேப்டுன்னுவாங்க. ஓகே, க்ரவுண்ட் ஷேப்னு என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் S8 சல்ஃபர் இருக்குல்ல, S8 சல்ஃபர் எப்படி இருக்கும்னாக்கா சல்ஃபர் 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 சல்ஃபர். ஓகே, கீழேயும் சல்ஃபர். ஓகே, என்னாகும், இதெல்லாம் பாண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பாண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது இது பார்க்குறதுக்கு, ஒரு க்ரவுன் மாதிரி இருக்கா. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து க்ரவுன் ஷேப்ட் ஆர் டபிள்யூ ஷேப்டுன்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு ஃபார்ம் வந்து சேர் ஷேப்ட். ஓகே, சேர் ஷேப்ட் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். 1 2 3 4. ஓகே, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல இருக்குது. ஜென்ரலாக S6 வந்து சேர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, பட் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா புக்கில் உங்களோட S8 to S20 ஃபார்ம் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஷேப் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சல்ஃபரோட ஷேப்பில், ஓகே, ஒரு சல்ஃபரோட ஷேப் பார்த்தோம்னா என்ன சொன்னேன்னாக்கா, சல்ஃபரோட ஷேப் பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல எத்தனை ஆட்டம் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8, கரெக்டாக. ஸோ 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, என்ன சொல்லுவாங்கன்னா இது நாட் நெசசரி தட் டபிள்யூ ஷேப்பில் இருக்குன்னா 8 ஆட்டம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி ஆல்சோ 8 to 20, 8லேருந்து 20 ஆட்டம் வரைக்கும் சேர்ந்து உங்களுக்கு இந்த டபிள்யூ ஷேப் வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் 8 ஆட்டம் வச்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளியராக இருக்கும். S8 and S6 மறக்காது உங்களுக்கு. ஓகே, ஸோ S6ன்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக சேர் ஷேப்பில் இருக்கும். இதுக்கும் அதே கண்டிஷன் தான், நியர்லி 8 to 10 ஆட்டம்ஸ் இருக்கும். 6 to அது கரெக்டாக தெரில, அது ஒரு வாட்டி புக்கில் செக் பண்ணிக்கோங்க. 6 to 20 இல்லை 6 to 15 தெரில, அது ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது S6னே வச்சுக்கோங்க. சேர் ஷேப்டாக இருக்கும். எப்படின்னாக்கா ஒரு சேர் இப்படி இருக்குது, இப்படி இருக்கா. ஓகே, ஒரு ஈஸி சேர் இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க, வயசானவங்களாம் உட்காருவாங்கள்ல, எப்படி இப்படி படுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து சேர் ஷேப். ஸோ சேர் ஷேப்பில் இருக்கும், இப்படி தான். ஸோ இதுதான் 2 ஃபார்ம் ஆஃப் ஷங்கர் இல்லை சல்ஃபர். ஸோ 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர் பார்த்தோம்னா ஒன்று கிரவுண்ட் ஷேப்ட் அண்ட் இன்னொன்று சேர் ஷேப். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், சின்னதாக பார்த்துருவோம். சல்ஃபர் பார்த்துட்ருக்கோம். சல்ஃபரில் 2 அலோட்ரோப் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ஃபா சல்ஃபர், ஒன்று பீட்டா சல்ஃபர். ஆல்ஃபா சல்ஃபரில் சேம் அட்டாம் அண்ட் கெமிக்கல் அலோட்ரோப் பார்த்துருக்கோம். அலோட்ரோப் இது ஆல்ஃபா அண்ட் பீட்டா. சரியா, அலோட்ரோப்னா என்னென்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா சல்ஃபருக்கும் பீட்டா சல்ஃபருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இது வந்து ராம்பிக் ஷேப், இது வந்து மோனோக்ளினிக் ஷேப். அண்ட் ஒரு 5 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அதோட ப்ரிப்ரேஷன் தான். ஓகே, ப்ரிப்ரேஷன் என்ன சொன்னால் இதுக்கு வந்து ஜஸ்ட் CS2 வச்சு ஹீட் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட். அண்ட் அதே மாதிரி ஆல்ஃபா சல்ஃபரை சைனா டிஷ்ஷில் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பீட்டா. ஓகே, இதெல்லாம் வந்து மெயின் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இது வரைக்கும் நோ டவுட்டில். சரி, கொஞ்சம் தியரட்டிக்கலாக தான் இருக்கும் இந்த லெசன். கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து படிக்கணும், போர் அடிக்கக்கூடாது. பி ரெடி டு ரைட் திங்ஸ். சரியா, எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் மார்க் கிடைக்கும். ஓகே, நவ் செகண்ட் வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்.
சல்ஃபர் வந்து டயாட்டோமிக் ஸ்டேட்டில் பார்க்க முடியுமா? ஆல்ரெடி நான் S2லலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ டயாட்டோமிக் ஸ்டேட்டில் வந்து பார்க்குறது ஆக்சுவலாக கஷ்டம்தான், பட் நீங்கள் கொண்டு வரலாம். இட் இஸ் நாட் லைக் இம்பாசிபிள். ஓகே, சல்ஃபரை டயாட்டோமிக் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக கொண்டு வரணுன்னாக்கா யூ நீட் டு heat it at 1000 degrees Celsius. Okay, so when you can produce this much of heat, you can get sulfur as diatomic state. Okay, ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஒரு டயாட்டமிக் ஸ்டேட்டில் எப்போ கொண்டு வர முடியும்னா, ஒரு வேளை உங்களால் 1000 கெல்வின் ஒரு அபோவ் டெம்பரேச்சர் கொடுக்க முடிஞ்சுனாக்கா சல்ஃபருக்கு, யூ கேன் ஈஸிலி bring it down to diatomic state. ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு பற்றி படிப்போம். ஓகே, வித் திஸ் சல்ஃபர் பற்றி ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிட்டோம். புக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருங்க. ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூ வித் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, ஐ திங்க் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வில் லேர்ன் ஹவு டு ப்ரிப்பேர் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி 3 மெத்தட் இருக்குது. ஒன்று நார்மல் மெத்தட், எப்படின்னா சல்ஃபர் இல்லை சல்ஃபைடு ஓர் இருக்குல்ல, உங்களோட சல்ஃபர் இல்லை சல்ஃபைடு ஓர் என்ன பண்ணணும், சல்ஃபர் இல்லை சல்ஃபைடு ஓரை கொண்டு போய் ஹீட் பண்ணுங்கள் வித் ஆக்சிஜன். ஓகே, அப்படி ஹீட் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகுதுனாக்கா S + O2. ஓகே, S + O2 will give SO2. ஓகே, கரெக்டு தானே? சல்ஃபரை வந்து ஆக்சிஜனில் இந்த ப்ரெசஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹீட் பண்ணோம்னாக்கா S + O2 will give SO2. ஓகே, ஒரு சேம்பரில் வச்சு போட்டுரும். இந்த SO2 எப்படி இருக்க போது, இதை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுற போகிறோமா? கிடையாதுல்ல. சேம்பரில் we are going to keep it closed inside a chamber. ஓகே, இதுக்குள்ளே இருக்க SO2 will again react with oxygen. ஓகே, இந்த SO2 வந்து திரும்பவும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு it will give SO3. ஓகே, இதை பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த 2 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 2 வந்துடும். ஓகே, என்ன சொன்னேன்னா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சல்ஃபரை வந்து ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணாக்கா we will get SO2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, பட் என்ன ஆகுனா இந்த SO2 வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணும், அகெயின் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு இட் வில் ஃபார்ம் SO3, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகே, ஸோ இது நடக்குது இல்லை சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, நீங்கள் வேணுமோ வேணாமா இந்த ப்ராசஸ் நடந்துடும். ஓகே, ஐதர் யூ வாண்ட் இட் ஆர் யூ டோன்ட் வாண்ட் இட், இந்த ப்ராசஸ் நடந்தே தீரும். சரியா? ஸோ எவ்வளோ எனக்கு வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஒரு 100% வந்து சல்ஃபர் வேணும்னாக்கா எனக்கு எவ்வளோ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகணும்னாக்கா 6 to 8% ஆஃப் SO3 will be formed. ஓகே, இது வந்து உங்களுக்கு வேணும்னாலும் சரி வேணாலும் சரி 6 to 8% ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு will be formed. ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். அடுத்து வந்து லேப்ரேட்டரி மெத்தட். லேப் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னாக்கா உங்கள் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை வந்து அயோன் ஸ்டேட்டில் எடுக்கணும். அதாவது SO3 2- என்ற ஸ்டேட்டில் எடுத்திங்கனாக்கா அது கூட 2 H+ இருக்க மாதிரி ஒரு எலிமெண்ட். ஓகே, அதாவது அந்த எலிமெண்ட் ஷுட் ரிலீஸ் 2 H+. அப்படி ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கனாக்கா யூ வில் கெட் SO2 + வாட்டர். என்ன ஆகுது, இந்த 2 H+ வந்து ஒரு ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணிவிட்டு என்ன ஆகுது, H2O ஃபார்ம் ஆகுது. மீதி இருக்க SO2 மீதி இருக்கிறது அப்படியே சல்ஃபர் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த H+ ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னா இட் கேன் பி எனி எலிமெண்ட். H2SO4, HCl இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா 2 H+ அயோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல Na2SO3 எடுத்திருக்கேன். ஓகே, Na2SO3 + 2 HCl ரியாக்ட் பண்ணுறேன். என்ன ஆகுது, 2 molecule of H+ வந்து ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து H2O ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் வில் கெட் ரியாக்டட் வித் சல்ஃபர் வில் கெட் ரியாக்டட் வித் த ரிமைனிங் O2 அண்ட் SO2 இருக்கும். மீதி என்ன இருக்குது, 2 Na இருக்குது, அப்புறம் மீதி என்ன இருக்குது, ஒரு 2 Cl இருக்குது. ஸோ 2 NaCl ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனலாக Na2SO3 + 2 HCl gives 2 NaCl + SO2 + H2O. ஓகே, இதுதான் வந்து ப்ரிப்ரேஷன் பை லேப். ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கலர்லெஸ். ஓகே, இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. SO2 வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, பட் SO2ஓட ஓடர் வந்து இட் வில் பி பஞ்சன்ட் ஸ்மெல். ஓகே, இதோட ஸ்மெல்லே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பஞ்சண்ட்டாக இருக்கும். சரியா? அடுத்து பஞ்சண்ட்னா என்னென்னா ஒரு மாதிரி வினிகர் மோந்து பார்த்துருக்கீங்களா? இஃப் யூ would have smelled vinegar you will know the meaning of pungent. ஓகே, என்னென்னா
ஒரு இன்டென்ஸாக இருக்க வரும் அந்த ஸ்மெல். சரியா, அதை வந்து நம்ம சொல்ல முடியாது, அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வினிகர் எடுத்து இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை டு ஸ்மெல் வினிகர், யூ வில் கெட் டு நோ வாட் இஸ் பஞ்சன்ட் ஸ்மெல். ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் சால்யுபிள் இன் H2O. ஆப்வியஸ்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், SO2 வந்து எதுக்கு வாட்டரில் சால்யுபிளாக இருக்குது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து வேரி ஆகுது, ஹென்ஸ் இது வந்து போலராக மாறிடுது. போலராக மாறினால we can easily solve this in H2O. ஓகே, அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து it will be liquid, ஓகே, at room temperature, but at least 2 atm pressure நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகே, if you could provide 2 atm pressure, it is a liquid at room temperature. I'm sorry for that. ஓகே, ஸோ ஒரு 2 atm ப்ரெஷர் கொடுத்தனாக்கா அப்போ இது வந்து எனக்கு வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இன் ரூம் டெம்பரேச்சர். அண்ட் பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம்னா பாய்லிங் பாயிண்ட் ரொம்பலாம் அதிகம் இல்லை, இட் இஸ் -10 டிகிரி ஆர் 263 கெல்வின். ஓகே, ஸோ -10 டிகிரியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து பாயில் ஆகும். சரியா, இது வந்து அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, ஐ மீன் 4 சொல்ல முடியாது, ஒரு 7 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 7 ஈக்குவேஷனுமே பார்த்து வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு சல்ஃபர் எது கூடலாம் ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு டேரெக்டாக 1 மார்க் கொஷின்லையோ 2 மார்க் கொஷின்லையோ கேட்கலாம். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான் எல்லாமே, சும்மா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. SO2 + H2O gives, ஜஸ்ட் ஆட் பண்ணணும் H2SO3. இந்த ஈக்குவேஷன் கிளியரா? 2NaOH + SO2 ஓகே gives Na2SO3 + H2O. சரியா, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரியா, ஒன்றும் இல்லை, பேசிக் தான், எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வேலைலாம் இல்லை எதுவுமே. சரியா, இந்த இடத்துல என்ன இருக்குது, பேஸ் இருக்குது. இது என்னது, ஆசிட். பேஸும் ஆசிடும் சேர்ந்து என்ன கிடைக்கும், சால்ட் ப்ளஸ் வாட்டர். அதான் பார்த்தீங்கல்ல லாஸ்ட் இயர்லாம் அதானே ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இது என்னது, சால்ட்டு, இது வாட்டர். அப்போ நம்ம மெயின் எய்ம் என்ன, ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபார்ம் பண்ணணும். வாட்டர் ஃபார்ம் பண்ணணுனாக்கா we need 2H+. இதுலேருந்து 2 ஹைட்ரோஜன் எடுத்துருங்க, ஒரு O எடுத்துருங்க. H2O ஃபார்ம் ஆச்சா, மீதி என்ன இருக்குது, ஒரு S ஒரு O இருக்குது. இந்த இடத்துல மீதி இன்னொரு O இருக்குது. ஸோ 3 O இருக்குது மொத்தம். இங்கே 2 O, ஆல்ரெடி இதில் 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ O3 வந்துடுது, ஒரு சல்ஃபர் அண்ட் Na2. ஓகே, ஸோ Na2SO3 is a salt and H2O is a water. ஸோ இவ்வளோ தான் ஈக்குவேஷன்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணணுன்ட்டே இல்லை. ஓகே, பேசிக்ஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் Na2SO3. Na2SO3 கூட நம்ம வாட்டரும் சல்ஃபரும் SO4 ஆட் பண்ணோம்னாக்கா again we will get 2NaHSO3. இந்த ஈக்குவேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து SO2 + Cl2 will give SO2Cl2. ஓகே, அண்ட் இன்னொரு 3 இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்னா 2SO2 + O2 gives 2SO3. இதுவும் இம்பார்ட்டண்ட். அண்ட் SO2 + Cl2 அதே மாதிரி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் அதுதான் கரெக்டு தான். அப்போ 1 2 5 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 5 ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் சல்ஃபர். சொல்ல முடியாது, இன்னும் ஒரு சின்ன டாபிக் இருக்குது சல்ஃபரை பற்றி, இன்னும் 2-3 டாபிக் இருக்குது. மோஸ்ட்லி நாளைக்கு வந்து நம்ம சல்ஃபர் ஃபுல்லாக முடித்தோம்னா குரூப் 16 ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறமா அடுத்து we will go with group 17. ஓகே, ஸோ for now let's take a break now. ஓகே, புரிஞ்சா இது வரைக்கும் படிச்சு keep revising and all the best and goodbye.